அன்புள்ளம் கொண்ட டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வர். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சுக்கிர பயிற்சியை பத்தி பார்க்க போறோம். விருச்சிகத்திலிருந்து சுக்கிர பகவானவர் தனுசு ராசிக்கு மார்கழி 5ஆம் தேதிக்கு பின் பயிற்சி ஆகிறார். அப்படி பயிற்சி ஆகும் போதுல எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். சப்ஜெக்டுக்கு போறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த எங்கெங்க இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். சூரிய பகவான், சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான் இவங்க 3 பேரும் தனுசுலையும், ராசி கும்பத்துல ராகு பகவானும், மீனத்துல சனி பகவானும், அதே மாதிரி மிதுனத்துல குரு பகவானும், சிம்மத்துல கேது பகவானும், விருச்சகத்தில் புதன் பகவானும். மார்கழி 14க்கு பின் புதன் பகவான் எங்க வராரு? நம்ம தனுசுக்கு வராரு. சோ இந்த இடைப்பட்ட காலங்கள் மார்கழி 5ல இருந்து அங்கிட்டு ஒரு 30 நாளைக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் சுக்கிரனால் தரப்போகுது? சுக்கிரன்றவர் யாரு? ஆடம்பரமான வாழ்க்கை, நல்ல சொகுசு வாழ்க்கை, ரெஸ்டாரண்ட்ல போய் ஜாலியா இருக்கிறது, ஒருத்தன் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னாவே சுக்கிரனோட உதவி வேணும். அந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி இப்ப வாங்க பார்ப்போம். இப்ப அதோட முக்கியமா நாடு ரீதியா எந்த மாதிரி அமைப்பு போகுதுன்னா, சுக்கிரன் தனுசு ராசியில இருக்கும் போதுல வாகனங்கள் சம்பந்தப்பட்ட அமைப்புக்கு, ஏன்னா கடகத்துக்கு 6ஆம் இடத்தில் வருது. அப்படிங்கும் போதுல வாகனங்கள் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால நிறைய ஆபத்துகளும் பாதிப்புகளும் நாடு ரீதியா வரும். இன்னும் சொல்ல போனா கவனக்குறைவால் பெரிய சேதங்கள் வாகனங்களுக்கு வரும், அரசு போக்குவரத்துகளுக்கு பாதிப்பு வரும். அப்படி டிரான்ஸ்போர்டேஷன் ரிலேட்டடா ஒரு பெரிய ப்ராப்ளம இந்த அரசாங்கம் இந்த காலகட்டத்துல சந்திக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? ஏன்னா அந்த 4ஆம் பாவத்துக்கு 6ஆம் இடத்துல இருந்து இந்த காலகட்டம் சுக்கிரன் நடக்கிறதுனால, கடகத்துக்கு 6ஆம் இடத்துல இருந்து சுக்கிரன் நடக்கிறதுனால இது மாதிரியான அமைப்புகள். அதே மாதிரி பிரபலத்துவமா இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல முக்கியத்துவமும் முதன்மைத்துவமும் கிடைக்கும். பிரபலத்துவமாக இருப்பவர்களுக்கு முக்கியத்துவமும் முதன்மைத்துவமும் அரசியல் ரீதியா முக்கிய அங்கீகாரமும் கிடைச்சிடும். ஏற்கனவே அரசு துறையில இருக்கிறவங்களுக்கு எதிர்ப்பும் அதே மாதிரி ஸ்ட்ராங்கா உட்கார்ற மாதிரி உள்ள சூழ்நிலை யாருக்கு? பிரபலமா இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி பிரபலமா இருக்கிற ஒரு சிலர்களுக்கு மன உளைச்சலும் வரும். அது ஒரு இழப்பு மாதிரி கூட. ஒண்ணு இல்ல, ஒரு இந்தியா லெவல்ல பெரிய ஸ்டாரா இருக்கிறவங்க ஏதாவது அவருக்கு உடல்நல பாதிப்பு, இல்லாட்டி அவருக்கு உயிர் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் ஏதாவது பாதிப்பு, இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கிற மாதிரி உள்ள அமைப்புகளால நாடு பேசும் பொருளா, அதனால பெரிய பாதிப்புலாம் இல்ல, பேசும் பொருளா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? இது உலக ரீதியா டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டடா பாதிப்பு வரும். பிரபலங்களுக்கு இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி உள்ளது. இப்ப 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம். மகர ராசி அன்பர்களே, ராசிக்கு 12ஆம் இடத்தில் சுக்கிர பகவானின் சஞ்சாரம். பொதுவாகவே 4, 8, 12னாவே வில்லங்கம் தான். சோ இந்த காலகட்டத்துல உங்களுக்கு என்ன நடக்கும்? தேவையற்ற மன உளைச்சலோ, தேவையற்ற விடந்தாவாதங்களோ நடக்கும். எந்த மூலியமா? தொழிலாலேயோ இல்ல குழந்தைகளாலேயோ ஏதோ ஒரு பிரச்சனையை நீங்க சந்திப்பீங்க. உங்களுக்கு தலைகுனிவு ஏற்படும். தொழிலாலேயோ குழந்தைகளாலேயோ ஏதோ ஒரு தலைகுனிவு உங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. இல்ல வெளியில போயிட்டு குழந்தைகளுக்காண்டி ஊரை விட்டு வெளியில போயிட்டு வருது. ஒண்ணும் இல்ல, ஏதாவது ஒரு குழந்தைகளோட ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரீங்க, அப்ப அவங்களால ஊரை விட்டு வெளில போற மாதிரி தானே. அதே மாதிரி குழந்தைகளோட படிப்புக்காண்டி எங்கேயாவது வெளியில போயிட்டு வரீங்க, அப்ப அதுக்கு ஊரை விட்டு வெளில போயிட்டு வர்றது தானே. சோ ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி டெம்பரவரியா நீங்க தலை குனியணும், இல்லாட்டி ஊரை விட்டு வெளியில போயிட்டு வரணும். ஸ்கூல்ல பசங்க ஒழுங்கா படிக்கலாட்டி கூட நீங்க தான் தலை குனியற மாதிரி இருக்கும். பப்ளிக்கா பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்ல உங்களை தவறா பேசினா அப்ப உங்களுக்கு யாரு பேசுங்க? சோ இந்த மாதிரி ஏதோ ஒரு அமைப்பு, ஒரு விஷயம் உங்களை வருத்தி எடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? இளம் வயதினர்களாக இருக்கும் பட்சத்தில் காதல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல தோல்வி ஏற்படும். அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணக்கூடாது. டேக்கிடிசி பாலிசின்னு அடிச்சு நடத்திட்டு போய்கிட்டே இருக்கணும். ஒண்ணு போனா இன்னொன்னு அப்படின்ற மனநிலைக்கு வாங்க. மனசை தேவையில்லாம சஞ்சலப்படுத்திக்காதீங்க அப்படிங்கிறத சொல்லணும். சரிங்களா? பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட அமைப்பால வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்பு, பிரச்சனைகள் தீர்க்க முடியாத அளவுக்கு போற அமைப்பு. சோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்குங்க. அந்த பிரச்சனையை தொட்டீங்கன்னா அது பெரிய பிரச்சனையாவே மாறுற நேரம் இது. காரணம் என்ன? சூரியன், செவ்வாய், குரு இந்த 3 சுக்கிரன் சேர்றாரு. அப்ப அடிப்படி தகராறு, சண்டை, ரத்தம் வர்றது, நான் தான் பெரியாளி, நீ தான் பெரியாளி, ஈகோ கிளாஷ் நடக்கிறது, அனைத்தும் சர்வ சாதாரணமா நடக்கும். பங்காளி சண்டை நடக்கிறதே இந்த மாதிரி காலகட்டத்துல தான். சோ இதை மட்டும் கொஞ்சம் அனுசரணையா எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறத கொண்டு போங்க. சரிங்களா? மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை. தொழில்ல கடன் ஏற்படும், லாபம் உண்டு, கடன் ஏற்படும். அந்த கடனை எப்படி சமாளிக்கிறதுங்கிறது நீங்க தான் பார்க்கணும். குரு வக்ரம் ஆயிட்டாரு. சோ பெரும்பணம் உங்க கையில இருக்காது. சுக்கரன் அவர் 12க்கு வந்துட்டார்.
ஏதோ ஒரு ஆடம்பர தேவைக்காண்டி அந்த பெருமையும் காலியாகும். சோ தொழில்ல கடன் ஏற்படுறதுனால கொஞ்சம் தலைகுனிவு ஏற்படும். கடன்காரனுக்கு கடன் கட்ட முடியாத சூழ்நிலை. என்னடா இப்படி நம்ம சூழ்நிலை இப்படி மாறிடுச்சு அப்படிங்கிற ஒரு நினைப்பு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கிறத பாருங்க. சரிங்களா? தாயாரோட உடல்நிலையை பொறுத்தவரை எந்த பாதிப்பும் இல்லை. தந்தைக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. ஸோ இந்த காலகட்டத்துல தாய் தந்தை சுத்தி இருக்கவங்க எல்லாரும் நல்லா இருப்பாங்க. நீங்க நல்லா இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும். நம்ம மட்டும்தான் இப்படி இருக்கோம், மற்ற எல்லாரும் பெரிய ஆள் ஆயிட்டாங்க, நம்ம தான் ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் உங்க மனசு தோணும் மகர ராசினருக்கு. அந்த மகர ராசினரோட இந்த மனநிலையை மட்டும் கொஞ்சம் மாத்திக்கிட்டீங்கன்னாவே போதுமானது. ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறது நல்லதுதான். ஆனா அவர் ஒரு மீன ராசியில இருக்கிறது தண்ணியில இருக்கும் போதுல தண்ணி நிலையான தன்மை இல்லை. உங்க ராசி என்ன? நிலம். நீர்ல இருக்கும்போது திடமா இருக்க வேண்டிய நீங்க திடம் இல்லாம இருப்பீங்க. ஸோ இந்த வீக்னஸ் தான் உங்களுக்கு ரொம்ப எல்லாத்தையுமே சரிச்சு விடுமே ஒழிய மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை. குறுக்கு வழிகளில் அதிகமாக பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். பயன்படுத்துவதும் பயன்படுத்தாததும் உங்களோட விருப்பம். அதே மாதிரி லாட்டரி டிக்கெட் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ரொம்ப நம்பி ஏமாந்துடாதீங்க. ஏன்னா ராகு இந்த காலகட்டத்துல ஆசை காட்டி மோசம் பண்ணோம் அப்படிங்கிறது தான் உண்மை. பிறருடைய பணங்களை நீங்க வாங்கி வச்சுக்கிட்டு கொடுக்க முடியாத சூழ்நிலை, அதைதான் கடன் சொல்லுவாங்க. அதை கொஞ்சம் பார்த்துக்கங்க. சரிங்களா? வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். உத்திராட நட்சத்திரக்காரர்கள். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் திருமண அமைப்பு, திருமணமானவர்களாக இருக்கும் பட்சத்தில் 3ஆம் நபரால், ஆண்களாக இருந்தால் பெண்களாலோ, பெண்களாக இருந்தால் ஆண்களாகோ குடும்பத்துக்குள்ள குழப்பம் வரும். ஏன்னா 12ல சுக்கிரன், 12ஆம் இடம் தான் சயன போகஸ்தானம்பாங்க. ஸோ சயன போகத்தை பயன்படுத்துறதுனாலே எல்லா பிரச்சனையும் வந்துருது அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த அமைப்பை மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் பார்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. தேவையற்ற வீண் விஷயங்கள்ல ஈடுபடுறதுனால குடும்பம் சீரழியும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி மாற்று மதத்தினர், உங்க மதம் இல்லாமல் வேறு மதம், வெளி மதத்தினர் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களால ஒரு சில சங்கடங்கள் உங்களுக்கு வரலாம், இல்லாட்டி ஒரு சில பாதிப்புகள் வரலாம். அந்த பாதிப்புகள் அவங்களே சரியும் பண்ணி வைப்பாங்க. இப்ப எனக்கு 10 ரூபா கடன் கொடுத்தவங்க அவங்களே திருப்பி கொடுக்கும்போது அது சரியாகுதுல்ல, அந்த மாதிரிதான். ஸோ அவங்களால ஒரு பாதிப்பும் வரும், அதை அவங்களாலே சரி பண்ணிடுவாங்க. நீங்க அவசரப்பட்டு இப்படி பண்றேன் அப்படி பண்றேன் தாட் போட்டுன்னு குதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு பண்ணீங்கன்னா அது தேவையற்ற வீண் சிரமங்களையும் சிக்கல்களையும் கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா, வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு புதிய உறவு ஒண்ணு அமையும். புதிய உறவுனா நண்பர்களாகவோ இல்ல வெளிநாட்டுல இருக்கிற சொந்தக்காரங்களாகவோ கூட இருக்கலாம். அந்த அமைப்புகளை முறையா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நீங்க மிகப்பெரிய உயர்ந்த உன்னத நிலையை அடைவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி யாருக்கும் பெரிய அளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிற மாதிரி இல்லை. எதா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து நிதானமா செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. அவசரப்பட்டு எடுத்தோம் கவுத்தோம் எந்த ஒரு வேலையும் செஞ்சிடாதீங்க. அப்படி செஞ்சுட்டு குறிப்பா மரியாதைக்காண்டி செய்யறேங்கிற பேர்ல உங்களை அசிங்கப்படுத்திக்காதீங்க. வேணா மரியாதை இந்த வடிவேல் கூட ஒரு படத்துல காமெடி பண்ணுவாரு, கௌரவம் சொல்லி என் கௌரவத்தை பூராக்கி எடுத்துட்டீங்களா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. மரியாதைன்னு நினைச்சு உங்களை எதுல மாட்டி விட்டுருவாங்க. ஷியூரிட்டி போடுற சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் விலகியே இருக்கிறது நல்லது. சரிங்களா? அடுத்தது திருவோண நட்சத்திரக்காரர்கள். திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி 27 நட்சத்திரத்திலையும் சுற்றுவார் ஒரு மாசத்துல. அப்படிங்கும் போது பறந்துகிட்டே இருக்கணும், உங்களுக்கு பறந்துகிட்டே இருக்கணும், பறக்கணும், ஓடணும், ஒடியாடணும், ஒரு இடத்துல உட்காரவே கூடாது. எல்லாம் சரி, வருமானத்துக்கு என்ன பண்றது? சோ வருமானம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல தேவையற்ற வீண் பாதிப்புகள் உண்டுன்னு ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். ஓடுறது தப்பு இல்லை, எதுக்காண்டி ஓடுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தொழில் அதிபர்களாகவே இருந்தாலும் இந்த நேரத்துல இந்த பிசினஸ் பண்ணலாம், இந்த பிசினஸ் பண்ணலாம், இதுல முதலீடு பண்ணலாம், அதுல முதலீடு போடலாம். இப்போ ஒண்ணும் இல்லை, தங்கத்துல முதலீடு பண்ணணும்னு நினைப்பீங்க, தங்கத்துல போய் போடுவீங்க, உடனே குறைஞ்சு போயிடும். மனசு பதத்திலே இருக்கும். வெளியில போடுவீங்க, உடனே குறையும். மனசு பதட்டத்திலே இருக்கும். ஒரு பதட்டமான மனநிலையிலே இருப்பீங்க. என்ன, ஏன், எப்படி, எதுக்கு அப்படிங்கிறத புரிய விடாத ஒரு சூழ்நிலை. மனைவியோட தேவையில்லாத வாக்குவாதங்களை வச்சுக்க வேண்டாம். சரிங்களா? இதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால நல்ல முன்னேற்றம், மன மகிழ்ச்சி, குடும்பத்துல ஒற்றுமை வர்றது,
தொழில்ல வந்து கொஞ்சம் மனப்படுத்தமான சூழ்நிலை, வீட்டுல தாயாரால மன மகிழ்ச்சி, மனைவியை வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி நீங்க எந்த வேலையும் பார்ப்பீங்க. ஸோ அதை மட்டும் தவிர்த்துக்கிட்டாவே போதுமானது. எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும், அருமையா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. உங்களை நீங்களே கெடுத்துக்கிட்டாதான் உண்டே ஒழிய இந்த காலகட்டத்துல வேற யாரும் கெடுக்க மாட்டாங்க. ஏன்னா ராசிக்கு 12ல சுக்கிரன் வரும்போதுல அதிகப்படியான ஆசைகளால போய் மாட்டிக்கிறது நீங்க தான். சரிங்களா? மற்றபடி ஒரு குறையும் இல்லை உங்களுக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். அடுத்தது அவிட்ட நட்சத்திரக்காரர்கள். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி செவ்வாய் அஸ்தமனப்பட்டு 12ஆம் இடத்துல இருக்கார் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப கவனமா வச்சுக்கணும். உயிருக்கும் உடலுக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. குறிப்பா தேவையில்லாத விஷயத்தை பத்தி எல்லாம் யோசிக்க வேண்டாம். தொழில்ல ஒரு பிரச்சனையா இருந்துட்டு போகுது, கடனால பிரச்சனையா இருந்துட்டு போகுது, எதிரிகளால பிரச்சனையா எப்ப அவங்க என்னடா பண்ண சொல்ற அப்படின்னு அவர் காலில் விழுவுறதுனாலும் விழுந்துருங்க. தேவையில்லாத விஷயங்கள்ல நான் வீரன் சூரியன் போர்க பெரிய பிஸ்தா அப்படின்லாம் இந்த காலத்துல உங்களை நீங்க நினைச்சுக்க வேண்டாம். நினைச்சீங்கன்னா அதுவே ஒரு பெரிய ப்ராப்ளத்துல கொண்டு போய் விட்டுரும். சூரியனோடையும் குருவோடையும் தொடர்புல செவ்வாய் இருக்காரு அப்படிங்கும் போதுல அடுத்த பிரச்சனைக்காண்டி நீங்க கண்டிப்பா மூக்க நுழைப்பீங்க. பிறருடைய பிரச்சனைக்கு கண்டிப்பா நீங்க போவீங்க. அதனாலே பெரிய அடி வாங்கிட்டு வருவீங்க. அவனுக்காண்டி போனேன் பாரு, என்னைய நானே அடிச்சுக்கிட்டா அப்படின்பீங்க. சமயத்துல போலீஸ் ஸ்டேஷன்லயோ இல்ல கட்ட பஞ்சாயத்து மாதிரி உள்ள இடங்கள்லாம் அந்த அவங்க வந்து உங்களை லாக் பண்ணி உட்கார வச்சிருவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகள். சரிங்களா? சோ அதை மட்டும் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்குங்க. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல யாரையும் நம்ப வேண்டாம். நீங்க வந்து அடுத்தவங்கள்ட்ட வாங்குறதோட யார்ட்டையும் கொடுக்காதீங்க. கொடுத்த பணம் வராது இந்த காலகட்டத்துல. ரொம்ப ரொம்ப கவனமா சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்தா அந்த இந்த ஃபைனான்ஸ் ரிலேட்டடா இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தேவையில்லாம சண்டையோ வம்போ பிரச்சனையோ பண்ணி அவங்க பணத்தை வாங்குவாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். மற்றபடி வேற எந்த பாதிப்பும் இல்லை. மனைவி வழியால் நிச்சயம் ஒரு ஆதாயம் உண்டு. அவங்க ஒருத்தவங்க மட்டும்தான் இந்த நேரத்துல உங்களுக்கு பிளஸ்ஸா இருப்பாங்க. தாய் தந்தை சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாமே மைனஸா இருந்தாலும் மனைவி மூலியமா ஒரு நிச்சயம் ஒரு ஆதாய பலன் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம். அது எந்த மாதிரி ஆதாய பலன் தெரியாது. ஒவ்வொருத்தவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதா இருக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கு மாமனார் வீட்டுல விருந்து உபசரிப்பா இருக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கு பிரிஞ்சு போனவங்களே திடீர்னு ஒண்ணு சேர்ற மாதிரி உள்ள சூழ்நிலைகளா இருக்கும். ஏதோ ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும். அது எந்த எந்த வகையில அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா நிச்சயம் பாசிட்டிவ் வைப் உண்டு அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.